பிரதமருடைய திட்டங்களை பார்த்து இங்கேயும் அது காப்பி, அதாவது சொந்தமாக எதையுமே செய்கிறதில்ல, காப்பி பண்ணுறது தான் தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்டாம்ப் படிக்கிறதுன்னு சொல்கிறது, மத்திய அரசாங்க திட்டங்களுக்கு ஸ்டாம்ப் படிக்கிறது. இப்போதைக்கு அவர் ஸ்டாம்ப் படித்து முதல்வருடைய மருந்தகம் எப்படியாவது மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. ஆனால் இந்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலான இந்த மருந்து கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் சாயந்தரமாக கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள். ஃபிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டு கொண்டு வந்துகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய பேராதரவு இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அதே போல் நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே உள்ளவர்கள். ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில் வேற ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள், அன்றாட வேலைகளுக்கு போகிறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் சமக்கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பது தான் இது. மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு 2 கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். அதில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங், மெடிக்கலில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் நடத்தப்படுகிறது, நீங்கள் தமிழில் எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியிலையும் இன்ஜினியரிங் கல்லூரியிலையும் தமிழை பிரதான மொழியாக கொண்டு வர வேண்டும், தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பது தான் அதற்கு நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள். 2 வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் உடனடியாக பதிலை சொல்ல வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிஎஸ்எஃப்னுடைய நாள், சிஎஸ்எஃப் நாள் தொடங்கி வைக்கும் பொழுது நம்ம சோழ ஆதித்யனார் ஆதித்யா அவர்களுடைய பெயர் சூட்டி இங்கே இருக்கிற தக்கோலத்தில் இருக்கிற முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு மையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக நடந்திருக்கிறது. தமிழ் அரசர்களுக்கான பெயரை, சோழர்களுடைய பெயரை சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து, இது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஐநா சபையில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, யார் கூட போய் ஐநா சபையில் பேசினதில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கலியன் பூங்குன்றனார் வழிகளில் ஐநா சபையில் உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். காசி தமிழ் சங்கமம் 3 முறை நடத்தியிருக்கிறோம். பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு இருக்கை அமைத்து கொடுத்துருக்கிறோம். 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் விழாவில் கொண்டாடு ஜல்லிக்கட்டுவை திரும்ப கொண்டு வந்தது, நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், நாம் என்ன சொன்னோமோ அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், அதை நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் வெளியூர்களுக்கு எங்கெங்கே போகிறாரோ அங்கே எல்லாம் திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையங்களை அமைத்து கொண்டு தமிழுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் பண்பாட்டிற்கும், தமிழ் இலக்கியங்களுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை நான் நினைவுபடுத்தேன். அதாவது இது மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் அது அவங்களுடைய கட்சியினுடைய உள்விவகாரம், அதில் நம்ம போக தேவையில்லை. ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு மும்மொழி கல்வியை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. நன்றி அண்ணா. தொடர்ந்து முதலமைச்சர் அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டுட்டே இருக்காரு, இது வாய்ப்பே இல்லை, மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லி. மக்கள் விரும்புகிறார்கள், மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. 2026 ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த அரசாங்கம் தூக்கி எறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தூக்கி எறிந்த உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைக்கப்படும். மக்களினுடைய இன்றைக்கு பாருங்கள், நான் சொன்னேன் இப்போ ஒரு சொன்னேன் 36 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் தானாக முன் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கு. மக்கள் வந்து 3வது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்னுடைய மாணவன் என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜை கற்கணும் அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் 3வது ஒரு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.